ஒரு ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நல்லா இருந்தா தான், அந்த ஜாதகருக்கு வீடு, மனை இதெல்லாம் அமையும். ஏன்னா தோட்டம், துறவு இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குது அப்படின்னா, செவ்வாய் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கணும். நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, திரிசூன்யத்துல இருக்கக்கூடாது, பாதகத்துல இருக்கக்கூடாது, 6, 8, 12ல மறையக்கூடாது. லக்னத்துக்கு மறைஞ்சாலும் லக்னாதிபதிக்கு மறையாம இருக்கணும். இப்படி செவ்வாய் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வீடு, மனை, சொத்து, சுகம்லாம் சேரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு, மனை, சொத்து, சுகத்தை குறிச்சாலுமே, மனைக்கு, பூமிக்கு காரகன் செவ்வாய், வீட்டுக்கு காரகன் சுக்கிரன். அப்போ உங்களுக்கு வீடு வேணும்னா, ஒரு ஜாதகத்தில சுக்கிரன் நல்லா இருக்கணும். மனை வாங்கணும்னா, செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ காரகத்துவங்களையும், பாவகங்களையும் இணைத்து நம்ம பலன் எடுக்கும்போது, அந்த விஷயங்கள் ஜாதகருக்கு சிந்தாமல், சிதறாமல் கிடைக்கும். அப்போ 4ஆம் பாவம் நீங்க வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். மனை, பூமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும்.